நம்ம என்னதான் உடம்பு சரியில்லை அப்படின்னு படுத்தாலும் கிச்சன் வீடெல்லாம் கிடக்கிறத பார்த்தா படுக்கணுன்னே தோணாது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட படுத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இது சரியான இடுப்பு வலி. அந்த விழா எலும்புக்கு கீழே என்னன்னே தெரியல ஒரே வலி. காலைல சமையல்லாம் செஞ்சுட்டு தம்பிக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு போய் படுத்தது தான். ஏந்திரிக்கவும் முடியல, குமியவும் முடியலை. தம்பிக்கு மட்டும் நடுவில் சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டேன். கிச்சன்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். என்னதான் ஹஸ்பண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சிட்டு தானே வராங்க. அவங்களுக்கும் டயர்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வேலை பார்க்க சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளே க்ளீன் பண்ணி வீட்டை ஜாமான்லாம் விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பல கூட்டங்கள் வேணுக்குன்னே வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேயே, உனக்கு என்னப்பா சென்னையில் நீ புருஷன் புள்ளன்னு தனியாக இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, ஊரில் இருந்தால் தான் ஃபேமிலியோடு இருக்கிறப்ப தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு அப்படின்னு. தனியாக பிள்ளைய வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் எவ்வளோ கஷ்டம்னு.